வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தக் லைஃப் ரிவ்யூ அல்லது தக் லைஃப் ரோஸ்ட். முதல்ல இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் எஸ்டிஆர், த்ரிஷா, அசோக் செல்வன், வடிவுக்கரசி, நாசர், அபிராமி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம். மணிரத்னம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெஸ்ட்டு டேரக்டர். ஏன்னா நாயகன் அப்படிங்கிற ஒரு கூட்டணி, கமல் மற்றும் மணிரத்னம் கூட்டணி மிகவும் வெற்றி பெற்ற படம் அது. ஆனால் இந்த தக் லைஃப் எதுக்கு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க, இன்னும் மணிரத்னமுக்கே புரிஞ்சிருக்காது. இந்த படத்தை முழுக்க முழுக்க சொல்லணுன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு நினச்சி போனோம்னா அது கிடையாது. இந்த படத்தில் முழுக்க முழுக்க எதுக்கு காட்டுறாங்க, ஏன் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்டோரி எதை பற்றி இருக்குன்னா, ஒரு பழி வாங்குகிற ஸ்டோரி. இந்த பழி வாங்குகிற ஸ்டோரி ஆதி காலத்தில் இருந்தே இருக்குது. பட் இது ஒரு புதுசாக எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் இதுக்கு ரொம்ப நாள் எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு. ஆனால் இந்த படம் எனக்கு அப்படி தோணலை. இதுக்கு முக்கிய ரீசன், இந்த கதை சுத்தமாக சரியில்லை. இந்த கதையில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எதுக்கு நடித்தாங்கன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த படம் ஒரு ஆவரேஜ். பட் ஒரு ஒன் டே பார்க்கலாம் இந்த படம். ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்தளவு நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, எதுக்கு அப்படிங்கிற ஒன்றுமே தெரில. கேங்ஸ்டர் அவர் என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்காரு, என்ன அது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி எஸ்டிஆர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியாது. நாயகன் அதோட லுக்கை அப்படியே கொடுத்துருக்காங்க ஒரு டிஏஜிங் மூலமாக. நாயகன் ஒரு பெஸ்ட்டு ஃபிலிம் அதில். ஆனால் இது ஒரு ஃபெயிலியர் ஃபிலிம்.